இந்த உலகத்துல நம்மளுக்கு எது வேணுமோ அவர் கொடுக்காது, வேற விஷயம். அர்த்தம் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தா, சரீரத்துக்கு ஆத்மக்கு ஆவியை காப்பாற்றுறவர் யாரு? அவருதான். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நீ ஏத்திக்கிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நான் சொந்த ரட்சகத்தை ஏத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன? சொந்த ரட்சகர்னா என்னை ரட்சிக்கிறவர் யாரு? ரட்சிக்கிறவன் அர்த்தம் என்ன? காப்பாற்றுறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நீனாரு மேல தெரியும் சரீரம் தானா? உள்ளுக்கு ஆவிதானா? ஆத்மா தான் இல்லையல்ல. சரீரமும் இருக்குது, ஆவி ஆத்மக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுறவர் யாரு? அவரு ரட்சகர். அவரு இப்போ எப்பமே காப்பாற்றுறவர் யாரு? ரட்சிப்பர் யாரு? அவரு. அவரது இந்த சரீரம். அதனால இயேசு கிறிஸ்து வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உனைய விலை கொடுத்து என்ன பண்ணிக்கிற வாங்கியிருக்க. நீ உங்களோட சொத்து கிடையாது. நீ யாரு? எம்பட சொத்து. சரீரம் யார் தாமா? அவர் சொத்தாமா. ரத்தம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். இன்னும் நம்ம ஆழத்துக்கு போனா அவரோட ஆலயமா இருக்கிறோம். நம்ம எனக்கு அவர் எங்க இருக்கிறாரு? எங்க பெரிய பெரிய கோயில் எல்லாம் அவர் இருக்கிறது இல்லை. எங்க இருக்கிறாரு? உங்களோடக்குள்ள இருக்கிறார். அவர் ஜீவமுள்ள தேவன். அவர் நமக்கு நிவாசம் பண்ணி இப்ப நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டை காப்பாத்துக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்மளுதான் இருக்கு. நம்மளே எப்பவுமே என்ன பண்ணுவாரு? பேசம்பளம் இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் பெயிண்ட் போயினாலும் எங்க கிராக் வந்தாலும் எப்பவுமே என்ன பண்ணுவாரு? பார்த்து அது எப்பதுக்கப்பா ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஜாக்கிரதை அதைய காப்பாத்துக்காரு. யாரும் வந்து தொடாம பார்த்துக்கிற பாதித்து இருக்குது. காரணம் என்ன? அவர் இங்க இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தராக தேவன் நீ எப்படிఅయితే நீ சொந்த ரட்சகரை ஏத்திக்கிட்டியோ அன்னில் இருந்து கர்த்தர் என்ன பண்ற? நமக்குள்ள நிவாசம் பண்றார், வாசம் பண்றார். இந்த சரீரத்தைய காப்பாத்துற இருக்குது பொறுப்பு யாருது? அவருது இருக்குது. அதனால நம்ம கவலைப்பட அவசரம் இல்லை. சரீரத்துல நோய் வந்தவங்க பயப்பட அவசரம் இல்லை. கர்த்தருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஒன்னேதான் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே உங்களோட நோக்கம் என்ன? இந்த நோவு வந்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த பலகீனத்தவனுக்கு நோக்கம் என்ன? இப்ப சகாயம் பண்ண இதா நடத்துன்னு சொல்லும் போது, அவர் மேல ஆதாரப்பட்டும் போது அவர் என்ன பண்ணுவோம்? நம்மளையா நடத்தி வைப்பார். ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். விஷயத்துக்கு வரலாம். அதனால்தான்